மக்களே, பீச்சில் உள்ள நம்ம பட்டாணி சுண்டல் இன்றைக்கி அம்மா ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு பட்டாணியும் சுண்டலையும் நைட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ கழுவி வச்சுட்டேன். இப்போ இந்த குக்கரில் அதை கொட்டிக்கிடுவோம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். மக்களே, பட்டாணியும் சுண்டலும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ ஒரு அடுப்பை வச்சு கடாய் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். போதும். இப்போ ஆயில் சூடாகிட்டு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுருங்க. இப்போ கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது லேசாக நம்ம வதக்கி போட்டால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மல்லி, புதினா போட்டிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். விடுவதற்கு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். நல்ல ஒரு வாசமாக இருக்கும். மாங்காய் பழுத்துட்டு அதனால் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா கல் மாதிரி இருக்க மாங்கன்னா துருவிக்கிடலாம். இப்போ இதையும் இது கூட போட்டு ஒரு புளிப்பு சுவைக்காது. போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே வதக்கக்கூடாது. இப்போ இந்த பட்டாணி சுண்டலை நம்ம இது கூட போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோல உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே பட்டாணி சுண்டலுக்கு தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிட்டு இப்போ எல்லாமே நம்ம கிளறி விட்டு இறக்கிக்கிடலாம். பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வச்சுக்கிடலாம். இப்போ பீச்சில் கிடைக்கிற மாதிரி அம்மா பட்டாணி சுண்டல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு வீட்டில் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி.